நம்ம ஐயங்கார் கோயிலெலாம் போயிருப்போம் இல்லையா? அந்த ஐயங்கார் கோயிலில் மட்டும், அதாவது பெருமாள் கோயிலில் மட்டும் போனோம்னா அந்த புளியோதரை வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டாக இருக்கிற புளியோதரை தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அதுக்கு வந்து ஐயங்கார் புளியோதரை ஆர் சவுத் இண்டியன் பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். 1 ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் வந்து தனியா விதைகள் எடுத்துக்கணும். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா, அதாவது வெரை மிளகா எடுத்துக்கணும். உப்பு வந்து ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன். வறுத்து அரைச்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்ம வேர்க்கடலை, உப்பு போட்ட வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன் நான். பெருங்காயம், ஒரு 50 மில்லி எண்ணெய், விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா, விரலி மஞ்சளை பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். மஞ்சள் பொடி யூஸ் பண்ணல, விரலி மஞ்சள் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமான ஸ்டெப்பு என்ன பார்க்கணும்னா, ஒரு எலுமிச்சங்க அளவு வேண்டாம், ஒரு விளாங்க அளவு இந்த சைஸுக்கு புளி எடுத்துக்கணும். இதை நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை, இந்த சக்கையை தான் இவ்வளோ பெருசாக உங்களுக்கு தெரியறது. இப்போது நான் அதை கரைச்சி வச்சுருக்கிறது இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதை வச்சு எப்படி வந்து இதை வந்து 1.5 கப்பு ஜலத்தில், அதாவது இந்த புளியை வந்து 1.5 கப்பு ஜலத்தில் வந்து நம்ம பொடி நல்லா கரைச்சிக்கணும். கெட்டியாக இருக்கணும். கரைச்சிக்கிறோம் இல்லையா? அதை வந்து இப்போ வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போது எப்போவுமே நம்ம வந்து சமையல் பண்ணும்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கணும். ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளை மாதிரி சமையல் யாராலையும் சமைக்கவே முடியாது. அவ்வளோ ஈஸியாக இடத்துல வந்து கலைபரம் இல்லாமல் சமைச்சிடலாம். இப்போ நான் பாருங்க, 1.5 கப்பு புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவினால் நான் வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துக்க போகிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஒரு பிடிச்ச பொடி, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு வந்து அளவு வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு கடக்கோடின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு வெல்லம் இருக்குது இல்லையா, சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் அண்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுவரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த உப்பை சேர்த்துக்கோங்க. அதுவோட வந்து இந்த பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிஞ்ச் பெருங்காயம். வறுக்கும் போது பெருங்காயம் சேர்க்க போகிறோம். பிஞ்ச் பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு இதை வச்சு நல்லா ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த மிக்சர் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஏன் தெரியுமா? நம்ம ஒன்று சமைக்கும் போது சம்டைம்ஸ் ஒன்று தட்டுக்கிட்டு போகிறனால இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 ஆகிடுதா? இப்போ ஸ்டெப் நம்பர் 2 என்ன தெரியுமா? பாருங்க, அடுப்பை ஆன் பண்ணி இந்த மோடில் வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வறுத்துக்க சாமான்லாம் போட்டுக்க போகிறோம். பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா. நான் எல்லாமே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கும் போது சௌகரியமாக இருக்கும். உங்கள் ஆட்டில் பண்ணும் போது இந்த மாதிரி எடுத்துக்கணும் இல்லை. நான் வந்து வீடியோனால எல்லாமே கிளியராக காமிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவினால் மிளகு எடுத்துக்கணும். ஆச்சா? அடுத்தது சில பேர் வெந்தயம் போடுவாங்க. நான் கொஞ்சோன்னு சேர்க்குறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான் சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, எள்ளு இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன். நான் கொஞ்சம் வந்து இந்த எள்ளை இவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து கடைசியாக வறுத்து நம்ம சாதத்து மேலே பிசிக்கலாம். அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் கொஞ்சோண்டு எள்ளை சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் எள்ளு ஆச்சா. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 6லேருந்து 7 வத்த மிளகா போட்டுக்கணும். பாருங்கள், எல்லாம் செட்டாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாம் செட்டாக வச்சுட்டு இது நல்லா கலர் மாறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிண்டு, நல்லா அரைச்ச அப்புறம் அந்த பவுடரை வச்சுட்டு எப்படி எண்ணெய் விட்டு தாளித்து புளிக்காய்ச்சல் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சமையல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நல்லா வறுபட்டு வரட்டும், எப்படி வந்து அரைக்கலான்னு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பசங்கள்லாம் வந்து கருவேப்பிலை கொடுத்தோம்னா அவள் சாப்பிட மாட்டேன்றா. ஏன் தெரியுமா? கருவேப்பிலை தான் அவள் ஒதுக்கி வச்சிடுறா. ஸோ கருவேப்பிலை ஒதுக்கி வைக்காமல் அதோட சாறு அந்த சேர்றதுனால அதையும் நான் ஒரு மூலையில் வச்சுக்கிறேன். அது முன்னாடியே சொல்லியிருக்க மறந்துட்டேன். ஸோ பார்த்தனால நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒத்தாப்பம் நல்லா வறுத்துக்கணும். ஸோ ஒத்தாப்பம் நல்லா வறுத்த அப்புறம் பண்ணிக்கலாம். நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம்.
இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி வறுக்க முடியலன்னா மைக்ரோவேவ் அவன் இருந்துச்சுன்னா ஒரு பீங்கான் தட்டில் எல்லாத்தையும் ஒரு மூலையில் கொட்டி 30 செகண்டுக்கு ஒரு தடவை இது மாதிரி வறுத்து எடுத்து ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுப்பட்டுரும். உங்களோட மைக்ரோவேவ் வாட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி கூட நீங்கள் பொடிச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் இல்லாதனால எனக்கு எந்த ரிசோர்ஸஸ் கிடைக்கிறதோ அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ நல்லா வறுப்பட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக வறுப்பட்டுருத்த நான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். இது நல்லா ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு எடுத்து வந்துடுறேன் நான். இப்போ இந்த பொடி நல்லா அரைச்சுட்டாச்சு பாருங்க. நல்லா பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த பதத்தில் என்ன பண்ணணும்னா இது ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகிடும். ஏன் தெரியுமா அந்த மாதிரி பண்ணுறது? ஏன்னா நம்ம சமைக்கும் போது ஒன்றா தனியாக போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ரொம்ப ஆகிடும். நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் நல்லா கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லா சீக்கிரம் கெட்டியாகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன முடியுமோ எப்படி முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது நல்லது. எப்போவுமே ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இது தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மோடில் வச்சுட்டோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே 50 மில்லி எண்ணெய் ஒட்டுக்கணும். உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாருங்க 50 ml அப்படின்னு போட்டுக்க பார்த்தீங்களா? என்னோடய பாட்டியோடைய அளவுக்கு இன்னும் அது எனக்கு கொடுத்துருந்தா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா எடுத்து நல்லா பரவட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய்லாம் நல்லா காஞ்சு எடுத்து பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு நல்லா பொரியட்டும். அந்த பொரியறதுக்கு இடையில் வந்து ஒரு 2 கடலைப்பருப்பு, அதை வந்து கடிக்காக நான் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஒரு கடிக்காக கொஞ்சம் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கடிப்படுறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வறுத்து அரைச்சி போட்டாச்சு. ஸோ நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணால் விட்டுவிடலாம். இப்போது கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் நல்லா கசக்கி போட்டிருக்கிறேன். கசக்கி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் கசக்கி போடுறது. ஒரு வத்த மிளகாவை பாதியாக கிள்ளி போட நல்லாயிருக்கும். அதனால் நான் பாதியாக கிள்ளி போடுறேன். இதெல்லாம் வாசனைக்காக மட்டும்தான் சேர்க்கிறது. இப்போ வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒத்தாப்பில் நல்லா வறுத்துக்கணும். ஒத்தாப்பில் நல்லா வறுத்துண்டு இது நல்லா வறுபட்ட அப்புறம் அந்த புளி மிக்சர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதை முதல்ல நல்லா ஒத்தாப்பில் வறுத்துக்கலாம் நம்ம. முதல்ல வறுத்த அப்புறம் இதை எப்படி புளி மிக்சர் சேர்த்து பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் வறுத்துண்டாச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்சர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த மிக்சர் நல்லா 2 கலக்கிண்டு இதை விட்டுக்க போகிறோம் நம்ம. இது நல்லா கலக்கி விட்டுக்கணும். இது சீக்கிரமே கெட்டியாயிடும். ஏன்னா கெட்டியாக தானே இருக்குது, சீக்கிரமே கெட்டியாயிடும். இல்லை உப்பு, வேற மிளகா, உப்பு எல்லாமே இருக்குது. நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம்னா சமையலை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கிடலாம். சமையல் பண்ணும்போது என்றைக்குமே சொல்கிறேன் பாருங்க, நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்கவே கூடாது. எல்லாமே சிம்பிளிஃபைடாக பண்ணிட்டோம்னா சமையல் ரொம்ப ரொம்ப ஈஸி. சுற்றி வட்டார வேலையும் இது கொதிக்கிற நேரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதோட சமையல் ஈஸியான ஒரு வேலை ஈஸியாக இருக்கிற இதுவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாகிடும். சுற்றி இதை பாருங்க, அந்த சுற்றி இருக்கிற வேலையெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். இதுவும் ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கோம். இது கொதிச்ச அப்புறம் எப்படி இது சுண்டு வர வைக்கி பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, வாசனையும் நல்லா வந்துன்னு இருக்கு, எண்ணெயும் இன்னும் வரணும் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் இருக்கு இல்லையா, தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். பட் இது பெருங்காய பொடியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஸ்டேஜை சேர்க்குறேன். சரிங்களா? இப்போ நல்லா கலந்துக்கலாம் நம்ம. இது நல்லா கலந்துட்டு சுற்றியை தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எப்படி இந்த புளிக்காய்ச்சல் வரணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சாதத்துலேயும் பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறுகி வந்துருக்கு பாருங்க, நல்லா குறுகி வந்துருக்கு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா குறுகணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவான்னா, என் பாட்டி என்ன சொல்லுவா, இந்த பாருங்க இந்த 50 மில்லியும் ஃபுல்லாக விட்டாச்சு, இன்னும் 25 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 12.5 அவ்வளோலாம் வேண்டாம், அப்ராக்சிமேட்டாக இல்லை பாதி எடுத்து நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி பச்சை நல்லெண்ணெயை இந்த நேரத்தில் விட்டு கலந்துட்டோம்னா ஒரு நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நான் உங்களுக்கு எப்படி வந்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னும் பாதியாக கொதிக்கணுன்னே எந்த ஸ்டேஜை இறக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு.
இதில் இறக்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்னும் பாதிலே குறுகினா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே புளிக்காய்ச்சல் குறுக தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நல்லா குறுகினா தான் ருச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல குறுகட்டும். இப்போ பாருங்களேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அதை காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, ஒட்டிக்கவே இல்லை பாருங்க. பேனில் ஒட்டிக்காமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பதம். புளிக்காய்ச்சல் இறக்க வேண்டி அந்த பதம் வந்துடுத்து. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்துங்க. வாசனை அப்படியே ஊரே தூக்கும் போல இருக்குது. நல்லா மணக்கிறது வாசனை. இப்போ அதை எப்படி வந்து சாதத்தில் எப்படி பிசைஞ்சு சாப்பிட்றணும், அந்த 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 சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற அந்த ப்ரொசீஜரை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் சுட சாதம் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் கொஞ்சம் ஆறுனா நல்லா இருக்கும், அப்படின்னாலும் உங்களுக்கு இஷ்டம். இப்போ வந்து இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 மிளகு, 2 எள்ளு, அப்புறம் 2 தனியா நவி பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த பொடியை சேர்க்கலாம். இது கோயிலில் இதான் சீக்கிரட்டு. இதை கொஞ்சம் சேப்பா, ரொம்ப சேர்க்க மாட்டேன், அப்போ எல்லோ தரையாகிடும். ஸோ கொஞ்சோண்டு சேர்த்துப்பா. அப்புறம் நம்ம இந்த புளிக்காய்ச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா பிசிறிக்கணும். நல்லா பிசிறின அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒத்தாப்பில் பிசிறின அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். தெரியறதா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி தொன்னையில போட்டு சர்வ் பண்ணினோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தொன்னையில போட்டு சர்வ் பண்ணி பாருங்க. தொன்னையில போட்டு தான் எப்பவும் சாப்பிடணும். இந்த தொன்னையோட வாசனையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இந்த புளியோதரைக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பகவானுக்கு நம்ம வந்து சேவிச்சுட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த சேவிச்சு கொடுக்குற அந்த உடைய பலனும் இதில் இறங்கிறது. அந்த சூக்ஷ்மமும் பகவான் சூக்ஷ்மத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த புளியோதரையை வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறார். சூக்ஷ்மமாக எடுத்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறதுனால அந்த பிரசாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியாக ஆகிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு புளியோதரையை நம்ம சர்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, யாரும் வந்து சாப்பிட மாட்டா. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா எடுத்து சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் புளியோதரை உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கோவில் புளியோதரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸை வந்து உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் உங்கள் கிட்ட விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.